நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அதியமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சி எனது உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று இப்போது நடைபெற உள்ள இந்த ஈரோடு இடைத்தேர்தலிலே குறிப்பாக 3வது முறையாக நடக்கின்ற தேர்தல், அதில் தங்கை சீதாலட்சுமி அவர்கள் களம் காண்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக. இந்த தேர்தலிலே நாம் வெற்றி தோல்வி என்பதை கடந்து ஒரு இனத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இனம் எங்கே சிக்கி தவிக்கின்றது என்பது தெளிவு பெற தெரிந்திருக்க வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி கொடுத்த பேட்டி, அந்த நவம்பர் 8 என்பது முக்கியமான நாளாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் உங்கள் ஈவேரா என்ன புடுங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை விட்டார் அவரு. இன்னும் சொல்லப்போனா நிறைய சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் தாய் தங்கை இதெல்லாம் யார் கூட வேணாலுன்ற ஒரு விஷயத்த மட்டும் இவங்க தூக்கிட்டாங்க. ஏன்னா மீதி எதுக்குமே அவங்க கிட்ட பதில் கிடையாது. இல்ல எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குதான், ஆனா இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் ஆதாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த ஈவேரான்ற ஒருத்தர் என்னதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒரு 2012 ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டோம். அது ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்வு. நான் தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் ஒரு தமிழ் தேசிய நாட்காட்டியை 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டோம். அதை ஒருத்தர் ஈவேரா பக்தர் வாங்கி எல்லாருக்கும் ஒரு 25 நாட்காட்டியை கொடுத்துட்டாரு. இப்போ 2013ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டி 2012ஓட டிசம்பர்ல நாங்க தயாரிச்சுட்டு அதை கொடுக்கிறோம். அந்த 12ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியில ஈவேரா புகழ நானும் பாடியிருந்தேன். அந்த 13ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியில ஈவேரா புகழ பாடாம திராவிடத்தை தோல் உரிச்சு தொங்க போட்டது மாதிரி அதுல எழுதி வச்சிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கீயாப்பை விஸ்வநாதனால ஒன்னும் புடுங்க முடியல, மற்ற ஏனைய மாப்போசியால ஒன்னும் புடுங்க முடியல. இந்த அதியமான் தான் புடுங்க போறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முகநூல்ல செல்லம்பிள்ளை ராஜ்குமார்ன்றவர் பதிவு போட்டாரு. என்ன குறிப்பிட்டு இவர் தான் புடுங்க போறாரான்னு சொல்லிட்டு நான் கீழே போய் எழுதினேன், ஈவேரா என்ன புடுங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பதிவோட தொடர்ச்சி 4 நாளா போய்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரியாத பல விஷயங்களை பின்னூட்டமாக தமிழ் தேசியவாதிகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. என்ன எழுதினாங்கன்னா, அதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஈவேரா அவர்கள் ஜெர்மனியில போன அம்மனை நடனம் ஆடினது அந்த புகைப்படத்தெல்லாம் போட்டு விட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நாம சரியான பாதையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கிளத்தை நோண்ட ஒரு உண்மையான காரணமோ காரியமோ எதுவுமே இல்லை. உரிக்க ஒரு வெங்காய தோலா மாதிரி ஒண்ணுமே இல்லைன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதை தொடர்ந்து இந்த ஈவேரான்ற ஒரு மனுஷ பிம்பத்தை உடைக்காமல் நாம் தமிழ் தேசிய அரசியலை வளர்த்தெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததோடு மட்டும் இல்லாம, ஐயா குப்பன் அவர்கள் எழுதிய தமிழரின் இனப்பகை ஈவேரா என்ற நூலை நாங்க 2016 வெளியிட்டோம். இப்படி நான் தொடர்ந்து ஈவேரா மட்டுமல்ல, இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு பகையாக இருப்பது தெலுங்கு அரசியல் ஆதிக்கம்தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லி நான் அதற்காகவே சிறைக்கும் சென்றவன். நான் அந்த வகையில பேசி வரும்போது என்னதான் இருந்தாலும் நான்
ஒரு அதியமான் பேசினால் 10 பேருக்கு போகுது என்றால் சீமானவர்கள் பேசினால் 10 லட்சம் பேர் 10 கோடி பேருக்கு போகும். என் கருத்தை என் அண்ணன் எப்போது பேசுவார் என்று நான் ஏங்கி தவித்திருந்தேன். அப்படியான ஒரு தருணத்தில் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அவர்கள் பேசிய உடனே அதற்கு உடனடியாக இந்த திராவிட அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக திராவிட அரசியலை யார் பேசுறா? யாராவது மலையாளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து திராவிட அரசியல் பேசுறாங்களா? இல்ல கன்னடர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு திராவிட அரசியலை பேசிக்கிட்டு இருக்காங்களா? துளு மொழி பேசுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திராவிட அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஒரே ஒரு கூட்டம், அது தெலுங்கு ஆதிக்க கூட்டம், அது ஒண்ணுதான் திராவிட அரசியலை பேசிக்கிட்டு இருக்கு, வேற யாரும் கிடையாது. தெலுங்கு அரசியல் ஆதிக்கம். தெலுங்கு மக்களை நான் சொல்ல மாட்டேன், தெலுங்கு மக்கள்ல பாவப்பட்டவங்க இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிலையும் ஒரு சிறு கூட்டம் நம்மளை தொடர்ந்து நசுக்கி திராவிட மாடல் என்னென்னமோ சொல்லி நம்மளை ஒரு ஆட்சி அதிகாரத்தெல்லாம் புடுங்கி இங்க நாங்க தான் ஆளுவோம், நாங்க தான் ஆண்ட பரம்பரை, உங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஒரு நாள் விவாதத்துக்கு போயிருக்கிற அந்த நாயுடு கூட, அவரு காமாட்சி நாயுடு கூட, அவர் விவாதம் முத்தி போய் இவர் நம்ம மோடியே எங்க நாயுடு அதுதான் சொல்லிட்டாரு. ஏன் சொல்றேன்னா, என்னதான் பேசணும்னு இந்த நம்ம ஈரோடு கிழவனுக்கும் தெரியல, அவரை எதுக்கு தான் ஆதரிக்கிறோம்னு விவாதங்கள்ல கலந்துக்கிற அந்த குறுமுட்டைகளுக்கும் தெரியல. ஆக மொத்தம் ஒன்னே ஒண்ணு தெரியுது, இந்த தமிழனை ஏமாத்தணும். உங்களை நாங்க ஏமாற்றுவதில் மிகவும் வல்லவர்கள். நீங்கெல்லாம் இந்த மாதிரி பணத்துக்கு காசுக்கு அடிமையாகி திமுக என்ற கட்சிக்கு நீங்கெல்லாம் ஒரு அடுத்தடுத்து இன்ப நிதி வரைக்கும் நாங்க அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க அடிமை வேலை செய்வோம், அதுல ரொம்ப சுகம் காட்டுறோம் நாங்க அப்படின்னு ஒருத்தர் மீசக்காரர் பேட்டி கொடுக்கிறாரு. நான் உடனே அவரை தூக்கி போட்டு போஸ்ட் பண்ணி, இவர் எந்த சாதி, தமிழ் சாதியான்னு பாருங்க, இருந்தா அவரை சாதியில தள்ளி வைங்கன்னு ஒரு போட்டு விட்டேன் நானு. ஏன்னா நாங்க அவங்களுக்கு அடிமை ராகம் வாசிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோம்னு அவர் பேட்டி கொடுக்கிறாரு. ஆகவே நாம இன்னைக்கு ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்குது. இந்த ஈவேராவை கைய வைக்காம ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒரு இன்ச்சு கூட நகராது. கடந்த 20-28 நாளா நல்லா நகர்ந்துகிட்டு இருக்கு. அண்ணன் நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் சும்மா ஒண்ணுமே தெரியாம ஈவேரா என்ன புடுங்கினாருன்னு ஒண்ணுமே தெரியாம தினகரன் ஈவேராவை இப்படி எல்லாம் கொச்சையா பேசிட்டா. என்ன பேசிட்டாங்க? ஒரு 10 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசிட்டாரு? இத தப்பா பேசிட்டாரு, இன்னென்ன வரிய தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லணும். கொச்சையா பேசிட்டாங்க, மோசமா பேசிட்டாங்க, கெட்ட வார்த்தையில பேசிட்டாங்க, என்ன பொதுமொழி என்ன வேண்டி கிடக்குறீங்க? இன்ன வார்த்தையை பேசிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ், இன்னும் ஜெயக்குமார், ஒருத்தருக்குமே ஈவேராவை பத்தி தெரியாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது. ஒரு குறிப்பாக ஒரு 2-3 விஷயத்தை நான் சொல்லிட்டு நிறைவு பெறணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர், இப்போ நம்ம ஈழத்துல தலைவர் தமிழ் தனியில நாடுதான் தீர்வு, அதுக்கு வேற வழி இல்ல, ஆயுதம் ஏந்தி தான் போராடணும். 30 ஆண்டுகள் தந்தை செல்வா போராடிட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியல, ஆயுத வழி தான் போராடணும், அது ஒரு முடிவு. சரி, நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு பெரிய அரசியல், நான் தான் பெரிய இவர் மாதிரி வந்தீங்கல்ல, அந்த மூத்திர சட்டியும் தூக்கிட்டு திரியிற வரைக்கும் வாழ்ந்தீங்கல்ல, வாழ்ந்துட்டு நான் இந்த பெரியாரால என்னால இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு இவ்வளவு நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? விடுதலை போராட்டத்தில் உங்களுக்கு பங்களிப்பு இருக்கா? நாங்க அடிமையாவே இருந்துக்கிறோம், அந்த வெள்ளையனே எங்க தமிழ்நாட்டை ஆளட்டும். நான் கேட்கிறேன், நீ யார் சொல்றது இந்த தமிழ்நாட்டை வெள்ளையனே ஆளட்டும்னு?
உனக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சொந்தம் இருக்கு? அடுத்ததாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 தொடங்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதுல இவர் எல்லாம் பங்களிக்கிறாரு. பங்களிச்சுட்டு அவர் என்னடா பண்ணாருன்னு பார்த்தா, தமிழை வாழ வைப்பதற்காக நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கல, ஆங்கிலத்தை வாழ வைக்க. அப்புறம் அதுலயும் பாத்தீங்கன்னா முட்டை. அடுத்து இங்க தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் எல்லை மீட்பு போராட்டம். அந்த எல்லை மீட்பு போராட்டத்தை பாத்தீங்கன்னா தெற்கெல்லையை மீட்பதற்காக ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள் தலைமையில் அங்க போராட்டம் நடத்துறாங்க. பலர் குண்டடிப்பட்டு சாவுறாங்க. 1947 இருந்து 56 வரைக்கும் நடக்குது. அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வெற்றி அடைந்து அவர் குமரி தந்தை என்று இன்று அழைக்கப்படுகிறார். இவர் எதற்கு தந்தை? குறுமுட்டைகளின் தந்தையாக இவர் இருக்கிறார். இவர் எதற்கு தந்தையாக இருக்கிறார்? இங்க திருத்தணியை மீட்பதற்காக விநாயகம், கோல்டன் சுப்பிரமணியம் போன்றவர்கள் போராடுறாங்க. ஐயா மாப்போசி போயிட்டு அவங்களுக்கு துணை நின்று அந்த பக்கபலமா இருக்கிறாரு. திருத்தணி மீட்கப்படுகிறது. தேவிகுளம் பீரிமேடு மீட்கணும், அதுக்கு சரியான ஆள் கிடைக்கல. ஆனால் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஈவேராவை இந்த ஈரோடு திருச்சியில பாக்குறாங்க. எங்களுக்கு அந்த குறிப்பாக திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தில் உள்ள தமிழ் பகுதிகளை தமிழ்நாட்டோட இணைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல குறிப்பா தேவிகுளம் பீரிமேடை பத்தியும் சொல்றாங்க. அதுல என்ன தெரியுமா பண்றாரு இவரு? இந்த தேவிகுளம் பீரிமேடெல்லாம் தமிழர்கள் புழைக்க போயிருக்கிறாங்க, வேலை செய்யற கூலிகள், அவர்கள் நில உடைமையாளர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுதளிக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேல போய் திருவிதாங்கூர் அந்த கொச்சி சமஸ்தானத்தில் உள்ள தமிழர்கள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அங்கே இருக்கட்டும் என்ன அர்த்தம்? கேரளாவில் மலையாளிகளுக்கு ஒரு மாநிலம் அமைய போது கேரளாக்காரனுக்கு அடிமையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக மதராஸ் மனதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெலுங்கர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க மதராஸ் கொண்டு போறதுக்காக. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மதராஸ் ஆந்திராவுக்கு போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏண்டா உன் அப்பா வீட்டு சொத்தா? நீ வருத்தப்பட மாட்டேன், வருந்துவேன், இதெல்லாம் சொல்றதுக்கு நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அல்ல. அப்படி இந்த மண்ணில் வாழ்றவர் இந்த மண்ணுக்குரியவர்களுக்கு, இந்த மண்ணுக்கான மக்களுக்கு, தமிழர்களுக்கு உரிமையை வாங்கி தர்றதுக்காக நீ ஒரு போராடுற ஒரு போராளியா இருந்திருக்கணும். இருந்திருந்தால் நீ தந்தை என்று கொண்டாடப்படுவாய். ஆனால் எந்த வேலையுமே செய்யாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாய்கள், தெரு நாய்கள்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு தத்துவத்தை எல்லாம் வெளியில சொல்லி விட்டுட்டு, உனக்கு போய் ஒரு தந்தைன்னு ஒரு அதை டமார் அடிக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சி, ஒரு கூட்டம் எல்லாமே இருக்குது. அதை அண்ணன் சீமான் அவர்கள் அடிச்சு நொறுக்கி நீ தந்தையே கிடையாது, நீ ஒரு குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய ஆள் என்று நிரூபித்து விட்டார். அதற்காக இந்த தமிழ் தேசிய அரசியல் சரியான பாதையில் அண்ணன் எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நாம் பக்க துணையமாக தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் எப்போதும் துணை இருப்போம் என்று சொல்வதற்காக நாங்கள் இங்கு இந்த தேர்தல் பரப்புரையிலே கலந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து தமிழ் இனம் சார்ந்த நாம் செயலில் தமிழர்களாக குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், மற்ற மொழிக்காரர்களுக்கு இனப்பற்று அதிகமாக இருக்கிறது. நம் தமிழர்களுக்கு மட்டும் நான் அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, உங்களெல்லாம் தேவடியா மக்களா விட்டுட்டு போறேன், அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. டி நகர் கூட்டத்தில் நான் கேட்கிறேன், ஒரு சமூகத்தை பார்த்து ஏதோ ஒரு தமிழ் சாதியை பார்த்து உங்களெல்லாம் நான் இப்படி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவரை செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? ஏதோ ஒரு தமிழ் சாதிய இல்லனா இந்த சாதிய இந்த சாதிய இந்த சாதியன்னு. ஆனா தமிழனா சொல்லும் போது மட்டும் நமக்கு கோபம் வரல. இப்ப கூட தமிழர்களை இழிவுபடுத்துற செயல் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு கோபம் வரணும். தமிழர்களா சிந்தித்து நமக்கு கோபம் வர வேண்டும். சாதி நமக்கு இரண்டாவது, இனம் என்பது நமக்கு முதல் என்று கற்றுக் கொடுத்த தலைவர் பிரபாகரனை நாம் நேசிப்போம்.
நமது இந்த தொகுதியில் நிற்கின்ற தங்கை சீதாலட்சுமி அவர்கள் வெற்றியடைய வேண்டும். அந்த வெற்றிக்கு எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். இந்த மக்களுக்கு இந்த அரசியலின் தேவையை சொல்லுவோம். வெற்றி பெறுவோம். நன்றி. அடுத்ததாக புரட்சி தமிழகம் பறையர் பேரவையின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்.